வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அ டேபிள் பார்க்கலாம். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டேபிள்னால் ஒன்றும் இல்லை guys. ஒரு டேபிளோட டேபிள்ஸை வந்து கேட்பாங்க யூசர்கிட்டேருந்து வாங்கி, அதான் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டேபிள்ஸ். இது வந்து நம்ம எப்படி பண்ணலான்னா, இப்போ வந்து யூசர்கிட்டேருந்து ஒரு வேல்யூ வாங்கிக்கலாம். அதாவது அவங்களுக்கு வந்து இப்போ வந்து எனக்கு 5 டேபிள்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னா, நான் 5 டேபிள்ஸ் வாங்கிட்டு இதை வந்து நான் இட்ரேட் பண்ணணும். எப்படி இட்ரேட் பண்ணணும்னா, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப், இது வந்து நம்பருன்றதுனால நான் ரேஞ்சை வச்சு தான் இட்ரேட் பண்ணணும். இப்போ வந்து எனக்கு எத்தனை டேபிள்ஸ் வேணும்னா, இப்போ வந்து எனக்கு 10 டேபிள்ஸ் வரைக்கும் வேணும் அப்படின்னா நான் வந்து 11 சொல்லிட்டு கொடுக்கணும். ஏன்னா லாஸ்ட் நம்பர் வந்து இட்ரேட் ஆகாது, உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட் எஃப் என். இந்த எண்ணுன்றது வந்து என்னோட யூசர் இன்புட். எனக்கு வந்து இப்போ 5 டேபிள்ஸ் வேணும்னா 5 × 1 = 5 அப்படின்னா இந்த ஐ வந்து என்ன பண்ணுன்னா, இது வந்து லூப்பிங் வேரியபிள். 1லேருந்து 11க்குள்ளே இருக்க இட்ரேட்ஸ் எல்லாத்தையும் எடுக்கும். இப்போ வந்து 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு 10 வரைக்கும் இது இட்ரேட் பண்ணோம். இப்போ வந்து இங்கே நான் என் கொடுத்துட்டேன்னா, இது உள்ள என் இது உள்ள என் இன்ட்டு ஐ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்கணும். n × i அப்படின்னு கொடுத்தேன்னா 5 × 1 அப்படின்னு சொல்லிட்டு அது கணக்கு எடுத்துக்கும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம தெளிவாக எழுதலாம். இங்கே நான் எழுதுறேன் வெறும் n. இதை வந்து ஒரு வேரியபிளில் கால் பண்ணிக்கலாம். இங்கே என்ன கால் பண்ணிவிட்டு இங்கே இன்ட்டு இது வந்து ஸ்ட்ரிங்கில் கொடுத்துக்கலாம். அப்புறம் திரும்பி இங்கே ஐ கால் பண்ணிக்கலாம். இங்கே ஈக்குவல் டு கொடுத்துட்டு இங்கே n × i அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னா, இது n வந்து 5ஆ, இந்த ஐ வந்து ஃபஸ்ட் இட்ரேட்டில் 1ஆ, இந்த இன்ட்டு 1 = 5 × 1 = 5. அந்த மாதிரி ஒரு இதுக்கும் இது வந்து இட்ரேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம ஈஸியாக இட்ரேட் பண்ணி பார்க்கலாம். நான் உங்களுக்கு இங்கே இட்ரேட் பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, அதே மாதிரி எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5லேருந்து 10 வரைக்கும் இப்போ இட்ரேட் ஆக போகுது. நம்ம 1 பார்த்துட்டோமா, அதே மாதிரி என்ன பண்ணுறோம், n × i = n × i. இது வந்து ஆக்சுவலாக ஸ்ட்ரிங்குன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டு தான் வேரியபிள். ஈக்குவல் டு n × i. இதுதான் வந்து மொத்த கண்டிஷன். இப்போ செகண்ட் டைம் என்ன வரும், n வந்து அதே 5 தான். செகண்ட் வேரியபிள் ஃபஸ்ட் வேரியபிள் முடிஞ்சு செகண்ட் வேரியபிள் 2ஆக இருக்கும். ஸோ 5 × 2 = n × 2. 5 2s are என்ன 10. அடுத்து தேர்ட் இட்ரேட் போவோம். 3 5 × 3 = n × i. 5 3s are 15. ஸோ இப்படி தான் கால்குலேட் ஆகும். சரி, இதிலே வந்து நம்ம யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்கணும்னா, யூசர்கிட்டேருந்து அதாவது எத்தனை டேபிள்ஸ் வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்கு நம்ம வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி யூசர்கிட்டேருந்து இங்கே இன்புட் வாங்கலாம். யூசர்கிட்டேருந்து வாங்குகிற இன்புட்டை நம்ம இங்கே ரேஞ்ச் இட்ரேட் பண்ணுறோம்ல, இட்ரேட் பண்ணுற இடத்துல 1, இடத்துல இந்த வேல்யூவை வந்து நம்ம பாஸ் பண்ணோன்னா, இந்த 1க்குள்ளேருந்து யூசர் இப்போ வந்து 10 இப்போ வந்து 20 கொடுத்தாங்கன்னா 1லேருந்து 20 டேபிள்ஸ் வரைக்கும் அது எடுத்து கொடுக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சிம்பிள். நம்ம ப்ரோக்ராமாக பார்ப்போமா? வந்து நான் யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்குகிறேன். என்டர் த டேபிள் நம்பர்னு சொல்லிட்டு நான் யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்குறேன். யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், எனக்கு எத்தனை டேபிள்ஸ் வரைக்கும் ஒரு வேல்யூ வந்து ரன் ஆகும்னு சொல்லிட்டு நான் அதை வந்து ஸ்டோர் பண்ணுறேன். வேல்யூ வேல்யூன்னு வேணாம், லிமிட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிளிக் பண்ணலாம். லிமிட் = அதே வந்து யூசர்கிட்ட வந்து நம்ம இன்புட் வாங்குவோம். enter which table you want அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்னா, for i in range of 1, limit அப்படின்ற வேரியபிள் வந்து இங்கே பாஸ் பண்ணலாம். +1 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பிரிண்ட் பண்ணலாம். இங்கே என்ன பண்ணுறோம்னா, அதே தான் அந்த வேரியபிளை கால் பண்ணுறேன். வேரியபிளை கால் பண்ணிட்டு
இன்ட்டு இங்கே வந்து இட்ரேட்டிங் வேரியபிள், அதாவது எத்தனை இது எனக்கு கவுண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கால் பண்ணிட்டு இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு ஐ. அதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எத்தனை டேபிள் வேணுமோ அதை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து எனக்கு 5 டேபிள்ஸ் வேணும். 20 டைம்ஸ் வரைக்கும்னா 5 20 100 அது வரைக்கும் வரும். சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 10 டேபிள்ஸ் வேணும் அப்படின்னா டென் டைம்ஸ் வரைக்கும் வேணும்னா 10 டேபிள்ஸ் 10 டைம்ஸ் வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் வந்து மேக்ஸிமம் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன். நெக்ஸ்ட் வந்து ஃபிபோனசி சீரிஸோட வரேன் ஃப்ரெண்ட்ஸ். வன்மம் மாறு. வன்மம் மாறு. வெரிங்க சார், ஆர்டூர் சார்.